வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த மனவளக்கலை புக்ல இருந்து எண்ணம் ஆராய்தல் பகுதியிலிருந்து ஒரு சின்ன ஒரு 3 பேஜ் படிக்க போறேங்க. ஆன்மா உடலில் ஒரு துன்ப உணர்ச்சியினை பெறும்போது அதிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள ஒரு பொருளையோ அல்லது ஒரு செயலையோ நாடுகின்றது. நம்ம உடம்புல ஏதாவது பெயின் வரும்போதோ இல்ல ஏதாவது பிரச்சனை வரும்போதோ ஒரு துன்பம் வரும்போதோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக ஏதாவது ஒரு செயலையோ இல்ல ஒரு பொருளையோ நாடுது. எந்த பொருளானாலும் செயலானாலும் அதற்கு காலம், தூரம், பருமன், வேகம், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம் மற்றும் ஃபோர்ஸ் எனும் 4 பரிணாமங்கள் உண்டு. இந்த பரிணாம அளவுகளை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் அல்லது இயக்கத்தையும் ஆன்மா கணிப்பதால் அச்செயலுக்கு எண்ணம் என்ற பெயர் உண்டாகின்றது. எண்ணுதலாகிய, அதாவது கவுண்டிங், எண்ணுதலிலிருந்து எண்ணமாகிறது. தன் இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே, முன் உணர்ந்தவற்றிற்கும் தற்போது உணர்வதற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை ஒப்புமை உணர்வால் உணர்வதற்கும் ரிலேட்டிவிஸ்டிக் கால்குலேஷன், காலம், பருமன், தூரம், வேகம் என்ற 4 அளவுகளை கொண்டு கணிப்பதும் அக்கணிப்பின் போது ஏற்படும் தனது ஆற்றல் இயக்க அதிர்வு விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வதும் ஆன்மாவின் செயல்களாகும். இத்தகைய கணக்கிடும் திறனை கொண்டு ஆன்மாவின் குறிப்பிட்ட செயலை எண்ணம் என்று வழங்கி வருகிறோம். எண்ணம் ஆன்மாவின் செயலானால் ஆன்மாவின் மூல நிலை என்ன? பூரணம் என்னும் மெய்ப்பொருளாக ட்ரூத் விளங்கும் தெய்வத்தின் பகுதி இயக்க நிலையே பிராக்ஷனல் ஆக்ஷன் ஆன்மா ஆகும். கடலும் அலைகளும் போல தெய்வமும் உயிர்களும் ஆகும். கடலின் இயக்க ஆற்றலே அசைவே அலைகளாக இருப்பது போன்று தெய்வத்தின் திருவிளையாடலே உயிர்களாக இயங்குகின்றன. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாம் அந்த பரம்பொருள் அண்ட் தெய்வத்தோட திருவிளையாடலை நம்ம எல்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம். எனவே ஆன்மா எண்ணுகிறதென்றால் தெய்வம் என்ற பேராதார பொருள் தான் எண்ணுகின்றது என்று பொருள். அதாவது உங்க மனம் உங்க மனசு ஒரு எண்ணம் வருதுன்னா அது ஒரு தெய்வத்தின் செயல், தெய்வம் எண்ணுகிறது என்று பொருள் அப்படிங்கிறாரு. அணு என்ற அளவில் ஆன்மாவின் ஆற்றல் குறுகி நிற்கவும் முடியும். அகன்ற பேரியக்க மண்டலத்திற்கு அப்பாலுள்ள எல்லையற்ற பரவெளியாக நிற்கவும் முடியும். எவ்வாறெனில் அது அணு முதல் எல்லாமாக இருக்கிறதோ அதுவே ஆன்மாவின் அறிவாகவும் இருப்பதால் அதனால் எந்த அளவிலும் வடிவம் பெற முடிகிறது. புலன்களால் கட்டுப்பட்ட நிலையில் அதன் ஆற்றல் எல்லை கட்டி குறுகிவிட்டது. அது அந்த எல்லையை விரித்து விரித்து கடைசியில் பரநிலையில் நிறை வரையில் செல்லும் போது எல்லையற்ற பரமாகவே ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்கிறது. படிப்படியான ஆன்மாவின் எல்லை விரிவுகளையே 5 நிலைகளாக்கி பஞ்ச கோஷங்கள் என பெரியோர்கள் பெயரிட்டுள்ளார்கள். இத்தகைய எண்ணத்தின் ஆற்றல் தன்னுடல் வரையில் உருகி கட்டுப்பட்டு செயலாற்றும் போது அதனை நர அகம் என்று சொல்வார்கள். அதாவது நம்மளோட செயல்கள், எண்ணங்கள் தன்னுடைய வரையில் நம்மளோட பவுண்டரி மட்டும் இருந்ததுன்னா அது நரகம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த உடலையே நான் என்று மயங்கிய மயக்க நிலை. நரன் என்பது மனிதத்துவத்தை குறிக்கும் ஒரு சொல். அகம் என்பது உள்ளம் என்பதை குறிக்கும் சொல். நர அகம் என்னும் இரு சொற்களும் ஒன்றிணைந்து நரகம் என்ற சொல்லாயிற்று. அதாவது என்னோட லைஃப் என்னோட உடல் மட்டும்தான் நான் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி வச்சுக்கிறது, ஒரு குறுகிய மண்பான்மை வச்சுட்டீங்கன்னா அது நர அகம் அப்படின்னு சொல்றாங்க. உடலையே நான் என்று கொள்ளும் மயக்கத்தில் சில பொருட்களையும் சில மக்களையும் மட்டும் தனது என்று எண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷா இருக்கிறது. நான் மற்றும் என்னோட ஃபேமிலி, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா எதுவும் யோசிச்சு பார்க்கறது இல்லை. அதன் விளைவாக பொருள் உரிமை, மக்கள் உரிமை இரண்டும் எழுந்து இவற்றை காக்க சாதி, மொழி, இன, மத, தேச அளவில் மனிதர் கூட்டு சேரும் போது
சமூகத்தில் வேறுபாட்டு உணர்ச்சிகள் தோன்றி துன்பங்கள் பெருகின. ஸோ நீங்க அந்த குறுகிய வட்டத்திலே யோசிக்கும் போது உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே செஞ்சுக்குவீங்க. மற்றவங்கன்னா வேறன்னு நினைச்சிட்டு அந்த வேறுபாட்டு உணர்ச்சிகள் வரும்போது நிறைய பிரச்சனைகள் சமுதாயத்தில் வருது. இதற்கு மாற்று சொல் சுவர் அகம், ஸ்வர்க்கம். சுவர் என்றால் வான், அதாவது உயிர். உயிரே நான் என்று உணரும் சிறப்பு நிலை. பேரியக்க மண்டலம் முழுதும் நீக்கமர நிறைந்த மகாகாசத்தின் சிறு கூறுதான் இவ்வுடலில் உள்ள உயிர் என்ற அகன்ற நினைவு, அதாவது யுனிவர்சல் தாட். அந்த பேரியக்க மண்டலத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி தான் உங்களுக்குள்ள வந்து ஒரு உயிரா உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பறந்து விரிந்த ஒரு மனநிலை. அந்த நிலையிலே ஒருவன் தியானம் இருந்து அதை உணர்ந்து கொண்டமையானால் உடல் அளவிலே நான் என்ற எண்ணம் மாறி உயிர் அளவிலே நான் என்ற எண்ணம் வந்துவிடும். எல்லா உயிர்களுக்கும் நலம் செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் வந்துவிடும். அதைத்தான் ஸ்வர்க்கம் என்று சொன்னார்கள். ஸ்வர்க்கம் நரகங்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு அளவுல செல்ஃபிஷா நீங்க இருந்துட்டு உங்க ஃபேமிலின்னு இருந்தீங்கன்னா அது வந்து நரகம். மற்ற உயிர்கள், மற்ற மனிதர்கள், மற்ற ஜீவராசிகள் எல்லாத்தையும் நல்லது செய்யணும்னு ஒரு மனப்பக்கம் வந்தா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. மயக்கத்தில் ஆற்றிய செயல்களால் விளைந்த துன்பங்களை களைந்து அமைதி பெறும் உயர்நிலை இது. இவ்வளவு பேராற்றலாகிய எண்ண வலுவை பெற்ற மனிதன் ஏன் வாழ்வில் துன்பம் அடைய வேண்டும் என்ற வினாவிற்கு விடை இருக்கிறது. அன்னமய கோஷம் முதலாக ஆனந்தமய கோஷம் வரையில் 5 எல்லைகள் ஆன்மாவின் இலக்கணமாக இருக்கின்றன என்பதை அறிந்துள்ளீர்கள். அறிவின் விளக்க நிலைகளுக்கு ஏற்ப இந்த 5 நிலைகளிலும் படிப்படியாக மக்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னமய கோஷம், மனோமய கோஷம் என்ற 2 வித மயக்க நிலையில்தான் பெரும்பாலானோர் வாழ்கின்றனர். அவர்கள் வாழ்வை பற்றியோ இன்ப துன்ப தோற்றங்களை பற்றியோ புரிந்து கொள்ளவில்லை. மேல் நிலையில் உள்ளவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களின் வாழ்வின் தன்மைகளை புரியாமல் செயல்களாற்றி தனக்கும் பிறர்க்கும் துன்பங்களை விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த துன்பங்கள் சங்கிலி போல் விரிவான உலக சமுதாயத்தில் தலைமுறையாக விரிந்து பரவி தொடர்பு கொண்டுள்ளன. வாழ்வை விளங்கிக் கொள்ளாத உணர்ச்சி நிலையில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் தனது எதிர்காலத்திற்கும் துன்பம் விளைவிக்காமல் ஒழுங்காக வாழ ஒரு நல்ல முறையை முன்னோர்கள் உருவாக்கினர். அதுதான் பக்தி நெறியாகும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு லேர்னிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸ்வர்க்கம் நரகம் என்றான் என்ன அப்படின்ட்டு பெரியவர் பிரமாதமான விளக்கம் போட்டிருக்கிறாரு. இந்த மண்டே மார்னிங் இந்த பிரமாதமான லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.